வணக்கம் கேர்ள்ஸ். வணக்கம் தாத்தா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தாத்தா. ஒரு புது நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, நம்ம சந்திக்கிறோம். என்ன ஸோ நிகழ்ச்சியை தூங்கிறதுக்கு முன்பதாக ஃபஸ்ட்டு கிளாஸ் டீச்சரை சந்திக்கும் பொழுது டீச்சர் என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு டே இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாங்களா இல்லையா? நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது எங்கள் டீச்சர்லாம் அப்படி தான் பண்ணாங்க. சரி, அவங்க எல்லா பேரையும் சொல்லுங்கள். நான் ஸ்கூலில் டீச்சரை வேலை பார்த்தும் போதும் நானும் அப்படி தான் பண்ணேன். கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணும்ல ஃபஸ்ட்டு டே. ஏன்னா ஃபஸ்ட்டு டே யாருக்கும் மூட் இருக்காது. என்ன அதில் சரி டைம் பாஸ் பண்ணுவோம். சரி, வருஷம் பேரை சொல்லு. உங்கள் கிளாஸில் எத்தனை பிள்ளைங்க? 52 தாத்தா. ரொம்ப ஜாஸ்தியாச்சே. உங்கள் கிளாஸில் 40 தாத்தா. 40. உங்கள் கிளாஸில் 45. 45. 82. ஆஹா, நல்ல வேலை உங்கள் கிளாஸுக்கு நான் போகல. 82வா? எப்படா சமாளிக்க முடியும் 82னா? 3 கிளாஸு தான் ஒரு கிளாஸாக இருக்கிறீங்க. 82 பேரை வருஷம் கேட்டுனா ஒரு பீரியட் பேருமே. சரி, உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, ஊர் என்ன, அப்படியே கொஞ்சம் ரைட்டாக கேட்டு பீரியட் முடிஞ்சிடும். ஓகே சில்ட்ரன், நாளைக்கு வாங்க. சரி, இங்கேருந்து ஆரம்பிப்போம். உன் பேர் என்னம்மா? மஹிமா. மஹிமா வெறும் மஹிமாவா? மஹிமை தாஸு, மஹிமா குமாரி, மஹிமா நிவேதா. ஓகே. மஹிமா என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8th முடிச்சுட்டு 9th போக போகிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. 9th போய் கால் வைக்க போகிறீங்க, ரைட்டா? ஓகே. எந்த ஊர்? சென்னை தான். அடுத்து நீங்கள்? என் பேர் ஜூலியா கிரேஸ் தாத்தா. ஜூலியா கிரேஸ். டீ சாப்பிடுங்களா? சாப்பிடுங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட் தாத்தா. எந்த ஊருமா? சென்னை தான். அடுத்து உன் பேர் சொல்லுப்பா. ரியா ஷேரன். என்ன கிளாஸு? 9th போகிறோம். 9th போக போகிறீங்க. ஓகே. எந்த ஊர்? திருவள்ளூர். அது சென்னையில் இல்லையா? பக்கத்து டிஸ்ட்ரிக்ட். பிரிச்சுட்டாங்கண்ணா. உன் பேர் சொல்லுமா? ஐஸ்வர்யா தாத்தா. ஐஸ்வர்யா. பணமா கொட்டும் என்ன? அதான் பாரு, கோல்டு மாதிரி ஒரு ஏற்கனவே கோல்டு ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. எனக்கு நிறைய தேவைப்படுது பாப்பா. கட்டாரெல்லாம் கட்டி முடிக்கணும். கொஞ்சம் மனசு வைக்கிறீங்களா? சரி, நீ என்ன கிளாஸு? 9 to 10 தாத்தா. 9 to 10. எந்த ஊர்? சென்னை தான். எல்லோரும் சென்னை தான். என்ன? ஸோ இந்த புது நிகழ்ச்சியில் இதோடைய பர்பஸ் டீன்ஸ். நீங்களாம் டீன்ஸ் தானே? 12லேருந்து 13க்கு மேலே என்ன சொல்லுவாங்க? டீன்ஸ். ஏன்னா 13 வருதா? டின்னு 12th வரைக்கும் வராது. 11 அது ஒரு சவுண்டு, 12th அது ஒரு சவுண்டு, 13 14 சவுண்டு இருக்குல்ல, அதான் டீனேஜர்ஸ். இது ஒரு அழகான பருவம். ஆனால் அதில் சிக்கலும் இருக்குது. என்ன சிக்கல் சொல்லு? அழகான பருவம், ஆனால் அதில் சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? நான் சின்ன வயசுல அம்மா அப்பா பேச்சு கேட்போம். இப்போ ஒரு மனசு வரும், நம்ம ஏன் கேட்கணும் அப்படியா அப்படின்னு ஒரு மனசு வரும். அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ சொல்லுவியா? உண்மையை சொல்லணும்னா பைபிள் ஸ்டடியில் உண்மையை தான் நம்ம பேசணும். ஃப்ரீயாக பேசுவோம். நான் உங்கள் அப்பா மட்டும் சொல்ல மாட்டேன். இப்போ கீழ்ப்படிய மாட்டேன். எப்பயாவது ஒரு வாட்டிக்கு. ஏன் ரியா இங்கே வாமா, எதுக்கு அப்படி சொல்லுவியா? எங்கள் வீட்டிலலாம் பிச்சு வாங்கிடுவாங்க இந்த மாதிரி பேசுனா. எங்கள் அம்மா அடிப்பாங்களா? நல்ல அம்மா. எங்கள் அப்பாலாம் சொன்னால் எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கணும், உள்ளி நையா உடனே நிற்கணும். இல்லைன்னா அடி பிச்சிருவாப்புல. என்ன, எங்கள் அப்பா நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவங்க அப்பா அவர் அப்படி தான் வளர்த்தாரு. அப்படின்னா வளர்ப்பாங்க. நான் ஒரு தடவை இந்த டாபிக் சொன்னனால ஒரு கதை சொல்கிறேன். இப்போ எனக்கு வயசு 7 இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் கெஸ்ட்லாம் வந்துருந்தாங்க. எல்லாம் எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸு. எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க.
இப்போ நமக்கு அதை என்ன புரிய போகுது இல்லை என்ன அவங்க வயசு என்ன என் வயசு என்ன. நான் பக்கத்தில் ஒரு கிரவுண்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு பட்டம் விளையாட போயிட்டுருக்கேன். நான் பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு வந்து சிகரெட் வாங்கணும், காலியாச்சு. அப்போ நாங்களாம் ஹிந்து தான். அப்போ இந்த கூப்பிட்ற தம்பி எங்க அப்படின்னு பார்த்தா ஆளக்கா என்ன. அப்போ எங்கள் அக்கா சொல்லிச்சு அவனை ஆளை காணோம். அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஏதாவது கொடுக்கணும்ல அவங்களுக்கு. இப்போ பாரு உங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு டீ பிஸ்கெட்டு, ஆஹா அழகாக பிஸ்கெட்லாம் கொண்டு வந்துருக்காங்களா, சாப்பிட்றா எடுத்துக்கோன்னு. வீட்டுக்கு வந்தால் வெறும் வயிற்று அனுப்பக்கூடாதுல்ல, அனுப்பலாமா? தப்பா? தப்பு தானே. உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன்னா வாங்க ஜெபம் பண்ணுங்க போங்க அப்படியே சொல்லுவேன். ஒரு வாய் டீ காபி குடிப்பீங்களா குடிக்க மாட்டிங்களா? அதோட நிறுத்திடுவீங்க. இல்லை அதுக்கு மேலே எதுவும் செய்ய மாட்டிங்களா? செய்வீங்கண்ணா. ஓகே, எனிவே. ஸோ ஆளை காணப்ப யார என்ன? நான் எங்கே இருந்தேன்? கிரவுண்டில் ஜாலியாக விளையாண்டு இருக்கிறேன். எங்கள் அக்கா வந்துச்சு. வந்த அக்கா என்ன சொல்லணும்? அப்பா கூப்பிடுறாரு. அதை ஒன்று சொல்லணும். ஆனால் அது என்னமா சொன்னிச்சு? நீ செத்த, நீ செத்த, இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு ஜாலி. எனக்கு எங்கள் அக்காவுக்கு 2 வயசு தான் வித்தியாசம். எனக்கு அப்படியே கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. என்னாக போதோ ஏதாக போதோ. கிரவுண்டிலேருந்து வீட்டுக்கு நடந்து இப்போ கொஞ்சம் விரைவாக நடந்தால் ஒரு 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷமே நான் பல முறை ஐயோ என்ன நடக்க போதோ ஏது நடக்கோ கற்பனை. பயம் வரமா வராதா? அங்கே போய் அப்படி கிடைக்கிறேன்னு என்னப்பா அப்படியே முறைச்சாடுறா ஒரு முறை. அப்படி முறையிலேயே 1000 வார்த்தைகள் பேசியிருப்பார். அந்த வரையிலே நமக்கு அப்படியே கிடக்கிட்டு நடுங்கிட்டு போச்சு. அவ்வளோதான். போய் சிகரெட் கொண்டு வா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்களே, ஒன்றும் சொல்லக்கூடாதுல்ல. சரி காசை வாங்கிட்டு நான் கிட்டுக்கிட்டு ஓடினேன். அது வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் இருக்கும் கடை தெருவுக்கு போகிறதுக்கு. அங்கே போய் வாங்கிட்டு வரேன். நடுங்கிக்கிட்டே உட்காந்து வரேன். என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ. கொண்டு சிகரெட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே ஒரு பெஞ்ச் இருக்கும். இந்த பெஞ்சில் உட்காந்துருக்க நல்ல பிள்ளை மாதிரி இன்னைக்கு கிரவுண்டுக்கு போவேன். அப்புறம் ஒரு 1 hour 2 hours கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பி போயிட்டாங்க. சரி அவர் மறந்துருப்பார் நானும் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போமேனு இருந்தேன். அவர் வந்தார், உள்ள வாடான்னு கூப்பிட்டாரு. எங்கே போனேன்னு ஆரம்பிச்சிட்டார் டாப்பிக்கை. எங்கே போனேன்னு கேட்டார். சரியா பேச்சு வருமா உளருவோமா? நீங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? கரெக்டாக சொல்கிறீங்களே. உளறியாச்சு. உளர்னா எடுத்தாருடா பெல்ட்டு. அட்டி அட்டி அட்டின்னு அடிச்சு பிச்சு வாங்கிட்டார். நாங்கள் வந்து அப்போ குவார்ட்டர்ஸில் இருந்தோம். அப்போ இந்த ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு ஒரு 20 வீடுகள் இருக்கும். நானும் ஓடுறேன். வந்து விரட்டி விரட்டி அடித்தார். நீ கையெல்லாம் கிழிஞ்சி ரத்தம் கொட்டுது. அது வரைக்கும் அவர் அடிக்கிறத நிறுத்தலை. நானும் கத்துறேன், அப்பா வலிக்குது அப்பா வலிச்சேன் மன்னிச்சிடுங்கப்பா, இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன், இனிமேல் கிரவுண்டுக்கே போக மாட்டேன்னா சொல்கிறேன். அதில் வளருவோம்ல. இல்லாத வாக்குறுதியெல்லாம் சொல்ல மாட்டோமா? மறுநாள் அதில் மறந்துடுவோம். அது வேறு விஷயம். என்ன கரெக்டா மையமா? அந்த வழியில் எல்லாத்தையும் சொல்லிடுறது. அவர் விட்ட பாடு கிடையாது. பிடிச்சி வாங்குன்னு வாங்கி எடுத்துட்டாரு. அந்த மற்ற பக்கத்து இருக்கிறான்னு சொன்ன பாவம் அந்த பையனை விட்டுருங்க, அவர் கேட்குற பாடி கிடையாது. இது என்னமோ தெரியல, அப்படி ஒரு ஆத்திரம் அவருக்கு. ஒரு கிரவுண்டில் போய் விளையாண்டது தப்பா? எனிவே, இங்கே ரத்தம் வலியுது, இங்கே காயம். ஜீப்ரா பார்த்துருக்கியா? நான் அன்றைக்கி மாறிட்டேன், ஜீப்ராவாக மாறியாச்சு. என்ன வரி கூத்துற. அப்புறம் எங்கள் அம்மா வந்து உட்கார வச்சு மடியில் உட்கார வச்சு 10 போட்டாங்க. வேறு யார் செய்வா? அம்மா தானே செய்வாங்க. அப்புறம் இப்படி தாங்க வளர்த்தார், டிசிப்ளின். அதுக்கப்புறம் என்னன்னு விசாரித்து பார்த்தா அவங்க அப்பா அவர் அப்படி தான் வளர்த்தாராம். அடி உதப்பிச்சு வாங்குறது. அதனால் அவருக்கு என்ன இருக்கும், இதான் ஸ்டைலு அப்படின்னு. ஓகே, எதுக்கு இந்த டாபிக் சொன்னேன்? அதான் எதுக்கு இந்த ஏஜில் என்ன சிக்கல்? சிக்கல் இந்த ஏஜில் என்ன வரும்?
நிறைய என்ன சிக்கல்? நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னடா ரெஸ்பான்சிபிலிட்டி? வீட்டில் வந்து மம்மியும் டாடி எங்கேயா வெளில போயிட்டாங்க அப்படின்னா தங்கச்சியை பார்த்துக்கணும். லைக் அந்த மாதிரி. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா? அவ கூட நான் சண்டை, அவ வந்து என்ன ஏதாவது சொல்லுவா, அவ என்ன ஏதாவது அடிப்பா, அப்புறம் நான் மறுபடியும் அடிச்சேன் அப்படின்னா. உனக்கும் தங்கச்சிக்கு என்ன எத்தனை வயசு வித்தியாசம்? 5 years. 5 years. அவன் அடிப்பாளா? ஆமா தாத்தா. ஓ. அவ என்ன அடிப்பா, நீ என்ன அடிச்ச சொல்லிட்டு நான் மறுபடியும் அடிப்பேன். டாடி வருவாங்க, ஏன் சண்டை போட்டு கொடுத்துருவாளா? ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அக்கா என்ன அடிச்சிட்டான்னு சொல்லுவா. ஃபர்ஸ்ட் நான் அடிக்கல, அவ தான் என்ன அடிச்சா. நான் சொல்லுவேன், நான் அடிக்கல டாடி, அவ தான் என்ன அடிச்சான்னு சொன்னா, அவ சின்ன பிள்ளை, நீ தானே அப்பா அவ அடிக்க கூடாது, அவ அடிச்சானா திரும்பி அடிச்சிருவியா, எனக்கு அந்த மாதிரி. இதே மாதிரி என் லைஃப்ல நடந்துச்சுடா. சரி, நீங்க சண்டை போட்டது எப்படி உங்க டாடிக்கு தெரியும்? அவ அழுதுட்டு இருப்பா தாத்தா. அவ டிட்டோவா என் லைஃப்ல நடந்துச்சு. என் தம்பி இப்படிதான் என்னை போட்டு கொடுத்தான். எனக்கும் அவனுக்கும் 8 வயசு வித்தியாசம். என்ன, அப்போ அவன் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 years இருக்கும் பொழுது அண்ணன் என்னன்னு வருவான். அவன் தம்பி வந்து அண்ணன்மார்களை இந்த ரோல் மாடலாக பார்ப்பாங்க. எப்படி தங்கச்சிமார்கள் அக்காவை ஒரு ரோல் மாடலாக பார்ப்பாங்களோ, அக்காட்டேருந்து கற்றுக்கலாம், அண்ணன்கிட்டேருந்து கற்றுக்கலாம், அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். ஆனால் நமக்கு அது எரிச்சலாக இருக்கும். ஏன்னா நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும் போது இது வந்து ஒட்டிக்கிறது. இப்போ நமக்கு எரிச்சல் வருமா வராதா? உண்மையை சொல்லு. சரி போ, போன்னு சொல்லுவோம். இங்கே வராத சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனால் என்ன செய்வாங்க, வந்து ஒட்டிக்குவாங்க. வந்து ஒட்டிக்குவாங்களே, அப்போ நம்ம என்ன செய்வோம், இப்படி பிடிச்சி தள்ளி விடுறது. தள்ளி விட மாட்டோமா? அல்லது 2 அடி அடிக்கிறது. நான் இஷ்யூ நான் அடித்ததில் தள்ளி விட்டுருக்கேன். அவன் டமார்னு பேக்கல்ல விழுந்துட்டு ஒரு சம்பவம் ஓன்னு அழுதுட்டு போகிறான். அப்பாடி செல்லம், என்ன சின்ன பிள்ளைல. அவர் பாவம் அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை களைச்சி போய் வந்து படுத்துருக்கிறாரு. எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு சிச்சுவேஷனு. அவரை தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இவன் போய் அப்பா அப்பா அப்படின்னு அழுதா, நல்லா தூங்கிட்டு இருந்த மனுஷன் எந்திரிச்சா டிராகன் மாதிரி மாறுவாங்களா மாற மாட்டாங்களா? என்னன்னு கேட்டோம், இன்னும் அடிச்சுட்டோம். அடிக்கவே இல்லடா. என்ன, அவருக்கு வந்தது பாரு கோபம். வந்தார், வந்து பிடிச்சி அடிச்சார எனக்கு நினைவில்லை. திட்டுத்தின்னு பயங்கரத்தை வீட்டு விட்டு வெளியே போ, என் நிம்மதியை கெடுக்கிற நீ. அப்போ எனக்கு என்ன வயசு, ஒரு 11th இல்லைன்னா 12th, ஐ மீன் 11 years old. 11th class இல்லை, 11 years இல்லைன்னா 12 years தான். வீட்டு விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டார். எதுக்கு அந்த இந்த பையன் போட்டு கொடுத்த மாதிரி. அந்த மாதிரி என்ன ஐஷு உன் லைஃப்லேயும் அப்படி நடக்குது. சரி, உங்கள் அப்பா யார் பேச்சை கேட்பாரு? தங்கச்சி. பாத்தியா, அவ நான் சொல்லுவேன் எல்லா அப்பா அம்மார்களும் இப்படித்தான் செய்றாங்க போல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் தாத்தா தூங்கிட்டு இருப்பாரு. பாத்தியா, மம்மி நிறைய வார்னிங் கொடுப்பாங்க, கத்தாதீங்க, சண்டை போடாதீங்க. அதே தான் எங்க வீட்லயும். நாங்க சண்டை போடுறோமோ இல்லையோ விளையாடிட்டு கூட இருப்போம். மம்மி வந்து நிறைய வார்னிங் கொடுப்பாங்க, டேடி தூங்குறாங்க, கத்தாதீங்க, வெளியாவது போய் நாங்க சண்டை போட்டுட்டு இருப்போம். அவ என்ன ஏதாவது ஒண்ணு பேச, நான் அவளை ஏதாவது ஒண்ணு பேச, தூங்கிட்டு இருந்தவர் ஏன் தான் இப்படி என்ன தூக்கி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப திட்டு வாங்கிடுவேன், நீ சைலண்டா இருக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு நிறைய வாட்டி திட்டு வாங்கியிருக்கிறது. அடிச்சது இல்ல, அடிச்சது விட்டு வெளியே போ அப்படி சொன்னது நல்லப்பா. உனக்கு என்ன பிரச்சனை? அட சிரிக்கிற, அதே மாதிரி இதே தானா? உன் தங்கச்சி ஒன்று போட்டு கொடுப்பாளா? போட்டு கொடுப்பா, அம்மாட்ட போட்டு கொடுப்பா. அப்பா அம்மா என்ன செய்வாங்க? அம்மா என்ன திட்டுவாங்க. அவங்க தூங்கிட்டு இருப்பாங்களா அந்த நேரத்துல? தூங்குறப்ப இவ போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. ஆனால் வந்து நான் என் அம்மா ஆஃபீஸில் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுப்போம். அப்புறமா அது வரைக்கும் நல்லா தான் இருப்போம். அம்மா பார்த்தோன்னே 2 கண்ணிலிருந்து தண்ணி கொட்டுருவோம். பயங்கர வெள்ளியா இருக்கிறாள். அம்மா வந்து அவள் அழுகிறத பார்த்துட்டு பயந்துருவாங்க. பயந்து வந்து அப்புறம் என்னை பயங்கரமாக திட்டிட்டு அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்கிட்ட வந்து இல்லை சும்மா தான் திட்டினேன், அவளுக்காக திட்டினேன், தப்பா எடுத்துக்காக என்ன சொல்லுவேன். அது வரைக்கும் நல்ல அம்மா தானே. உனக்கு என்ன பிரச்சனை? அதே மாதிரி தான் தம்பி போட்டு கொடுத்துருவேன். அப்போ நம்ம எல்லா வீட்லையும் ஒரே மாதிரி தான் நடக்குதா? உன் தங்கச்சி தம்பி தங்கச்சி 2 பேரும் போட்டு கொடுத்துருவோம். உனக்கு 2 எதிரி இருக்காங்களா? எதிரி எல்லாம் இல்லை தாத்தா. ஒரு அந்த நேரத்தில் நமக்கு எதிரின்னு தோணுமா இல்லையா? என்ன இஷ்யூ? இல்லை, எதிரி தோணாது.
சரி. உன்னை மாட்டி விடுவாங்களா? இப்போ உனக்கு என்ன நடக்கும்? அடிக்காமல அடிச்சேன்னு போய் பெரியம்மா கிட்ட சொன்னா அவனுங்க கத்துவான். நான் அடிக்கவே இல்லை அவனை, அவ தான் போய் சொல்றாள். சின்ன பொண்ணு போய் சொல்லுமா அப்படின்னு அதுவும் கரெக்டு தானே. சின்ன பிள்ளை பொய் சொல்லுமா பத்தியா? அதுக்கு தனக்கு அதை வந்து அவங்க சாதகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க சின்ன பிள்ளைங்க. ஸோ இந்த டீனேஜ் வயசில் இப்போ நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களும் இல்லை, பெரிய பிள்ளைங்களும் இல்லை. இது 2ஆம் கட்ட ஒரு வயசு. 2ஆம் கட்ட வயசில் தான் இப்போ நீ என்ன சொன்ன, மாற்றங்கள். ஸோ மாற்றங்கள் வர்றதுனால நம்ம மாறிடும். டீனேஜ் அந்த பருவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் போனோம் அப்படின்னா அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி தாத்தா. சின்ன வயசுலேயே ப்ராப்ளம் சொன்னால் ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் இந்த பாய்ஸால் லைக் டீனேஜர்ஸ்க்கு இப்போ அது ஒரு மெயின் ப்ராப்ளம். ப்ரப்போஸ் பண்ணுவானுங்களா? அப்படி இல்லை தாத்தா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கிளாஸில் நடந்திருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க தாத்தா. அது எந்த கிளாஸில் நடக்கும்? இது வந்து இப்போ ரீசெண்டாக 8th சம்திங் 8th தான். 7, 6 நடக்காது. அது எனக்கு தெரியல தாத்தா. உங்கள் ஸ்கூலில் அது மாதிரி நடக்குதா? தாத்தா உனக்கு வந்து கொடுத்துட்டாங்களா? இல்லை தாத்தா, என் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் யாராவது அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, நேராக அங்கே தாத்தாட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லிடு. உங்கள் தாத்தா எங்கே இருக்குன்னு கேட்பானுங்க, இந்த அட்ரஸை கொடுத்துரு, கார்னோண்டில் இருப்பார், அவர்கிட்ட கொண்டு போய் கொடு, அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லிடு. என்ன இங்கே வந்தால் நம்ம கட்டி போட்டுருவோம். சரி, நீ என்ன சவாலை சந்திக்கிற டீன்ஸில்? அதிகமாக வந்து பேரண்ட்ஸ் எதாவது சொன்னாங்கன்னா கோவம் வரும், அடம் பிடிப்போம், இது வேணும், இது கண்டிப்பாக வேணும். அப்புறம் வந்து நம்ம வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த டீனுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வந்ததில்லை? கிடையாது. இந்த 13 போகும்போது தான் அப்படிலாம் மாற்றங்கள் வருது. ரைட்டா? உனக்கு அப்படித்தானா? இல்லை, உனக்கு அப்படி இருக்குது. ஐஷு? நான் இவ சொன்னதை பார்த்து நம்ம அடம் பிடிப்போம் அப்படின்னு. நான் சின்ன வயசில் வீட்டில் எதுவும் கேட்க மாட்டேன். வாங்கி தந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன், இல்லைன்னா ஓகே. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் தாத்தா. அது அப்படி. ஆனால் ஜூலியா சொல்கிறது வந்து ஜெனரலாக நடக்கிற ஒரு இது. சில பிள்ளைங்க அவங்களுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அமைதியாக ஜென்டலாக இருப்பாங்க. ஆனால் அவள் சொல்கிறது வந்து ஜெனரலாக ஆல் டீனேஜர்ஸ் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது வந்து அவங்க வேணும்னு பண்ணல, அவங்களுக்குள்ளே இருக்க இந்த ஹோமோன்ஸ் சேஞ்சஸ், அந்த ஹோமோன்லாம் சேஞ்ச் பண்ணனால இப்போது ஆம்பளை பசங்க இருக்காங்கல்ல, அவங்களும் வயசுக்கு வராங்க தெரியுமா? தெரியும். என்ன அவங்க வயசுக்கு வந்துட்டாங்கன்னு எப்படி நமக்கு தெரியும்? ஆடம் சாப்பிட்டு ஈவு தாண்டா ஆப்பிளை சாப்பிட்டா. பட் ஆனால் அது அவர் சாப்பிட்டதுனால அந்த த்ரோட் சேஞ்சஸ் ஆகுது. சரி, அது ஏன் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஆடம் ஆப்பிள் சாப்பிடும்போது கழுத்தில் அப்படியே வச்சுட்டாங்க, இப்படி ஒரே பிடி ஆப்பிள் அங்கே ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பேச்சு சொல்லுவாப்பில்ல, ஆடம்ஸ் ஆப்பிள். சரி, ஆடம்ஸ் ஆப்பிள்னா த்ரோட் என்ன த்ரோட்டு பல்ஜிங்காக இருக்குமா? அது தெரியும். ஓகே, அது ஒன்று. வேறு வாய்ஸ் சேஞ்சிங். நல்லா அழகாக பேசியிருந்த பையங்க கொரன்னு மாறிடும்னா. 3வது இன்னொன்று இருக்குது, வெளியரங்கமாக தெரியும். ஆடம்ஸ் ஆப்பிள் வெளியரங்கமாக தெரியும், குரல் மாறுவது வெளியரங்கமாக தெரியும். 3வது ஒன்று இருக்குது, என்ன? வீட்டில் மீசை அது வளர ஆரம்பிக்கும். ஸோ 3 அடையாளங்கள். இந்த பசங்க வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பசங்கள். கேர்ள்ஸுக்கு வேறு விதமாக இருக்குது, என்ன? ஸோ இந்த மாற்றங்கள் வந்து வெளியரங்கமாக வருதில்ல, அது ஃபஸ்ட்டு உள்ளே நடக்குது. அந்த ஜீன்ஸ், அந்த ஹோர்மோன்ஸ்லாம் மாறினால தான் வெளியரங்கமான மாற்றங்கள் ப்ளஸ் அந்த கேரக்டர் குணங்களும் மாற ஆரம்பிக்குது. அப்புறம் தட்டு பறக்கிறது, என்ன? கரெக்டா ஜூலி? ஸோ இந்த மாற்றங்கள் உங்களுக்கு வருதில்ல, இதே மாதிரி தான் இயற்கையில் ஒன்று நடக்குது. இந்த நிகழ்ச்சி பேர் பட்டாம்பூச்சி. ஏன் அதுக்கு பட்டாம்பூச்சின்னு பேர் வச்சுக்கிறோம்னா, மாற்றம் ஒரு பருவத்திலேருந்து இன்னொரு பருவத்துக்கு போர்வது. பட்டாம்பூச்சி இருக்குல்ல,
பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். கையில் பிடிச்சிருக்கியா? ம் ஆ? வச்சிருக்கேன். வாவ், எத்தனை? ஒரு 2 times 3 times. நீ பிடிச்சிருக்கியா? பயம் தாத்தா. அது சின்னது தானடா. பயம் தாத்தா. நீ இல்லை தாத்தா. நீ பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருக்க. சரி, பட்டாம்பூச்சியை பிடிச்சி என்ன செய்வ? சும்மா கையில் வச்சிருவேன் தாத்தா. ஓகே, நீ நல்ல பிள்ளைம்மா. நீ பிடிச்சி என்ன செய்வ? கொஞ்ச நேரம் வச்சு எல்லாருக்கும் காமிச்சு விட்டுருவேன். சரி, கையில் இருக்கும்போது அது பறக்காதா? அக் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருது. ஆனால் அது நான் அப்படி பண்ணனா பண்ணலையா, வேற ஒரு பையன் பண்ணனான்னு இப்போ எனக்கு சரியாக நினைவு இல்லை. பட்டாம்பூச்சியை பிடிச்சி அதை ரெக்கையை பிடிச்சி அவன் தானே அது சாகாது, பறக்க முடியாது, அப்படி ஆயிரும். அதான் தப்பு தானே, பாவம் தானே. அது பறக்கிற ஒரு பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி இருக்குல்ல, இந்த பட்டாம்பூச்சிக்கு ஆக்சுவலி உண்மையான பேர் வண்ணத்து பூச்சி. தெரியுமா? அது ஏன் வண்ணத்து பூச்சின்னு சொல்கிறாங்க? கலர் கலராக இருக்கும். பல வர்ணங்கள். இந்த நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மாதிரி பல வர்ணங்கள் பற்றி அவனுடைய ப்ளவுஸில் பல வர்ணங்களுக்குள்ள ஒன்று பட்டாம்பூச்சின்னு கூட நாங்கள் கூப்பிடலாம். என்ன ஜூலி? அவள் சிங்கிள் கலர் க்ரீன், இவ்வளோ சிங்கிள் கலரு. இந்த பிள்ளையும் நீயும் ஒரு பட்டாம்பூச்சி, உன்னுடைய ஷாலில் இருக்குத பல வர்ணங்கள். ஸோ எவ்வளோ ஒரு பட்டாம்பூச்சி, நீ ஒரு பட்டாம்பூச்சி. ஏன்னா ஸோ இந்த பட்டாம்பூச்சியாக வருவதுக்கு முன்பதாக அதுக்குள்ளே 4 மாற்றங்கள் வரும். என்ன சொல்லுப்பா? மறந்துட்டேன் தாத்தா. பட் அது சைக்கிள் ஞாபகம் இருக்கு. நிறைய 4 steps. நீ என்ன குரூப் எடுக்க போகிற? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ். ஓகே, அப்போ பயாலஜி வராதுன்னா வராது தாத்தா. என்ன ஆக போகிறா? ஐஎஸ், தாத்தா. காமர்ஸா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு முட்டை. முட்டையிலேருந்து ஆரம்பம். அந்த முட்டையிலேருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு அது மாறுது. பேர் லாவா. அப்போ தான் கேட்டர்பில்லர். கேட்டர்பில்லருக்கு எப்படின்னு தமிழ் சொல்லுவீங்க? கம்பளி பூச்சி. ஏன்னா ஏன் அது கம்பளியாக இருக்குல்ல, அப்படியே நடந்து போமே. ஆமாம் தாத்தா. கையில் எது பார்க்குதோ, கையில் என்ன கிடைக்குதோ, கண் எது பார்க்குதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பெருந்தேனி பார்த்துருக்கியா? கம்பளி பூச்சியில் மனுஷால் இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல, எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. என்ன இஷ்யூ? உன் தங்கச்சி அப்படி பண்ணுவாளா? அவன் சாப்பிட மாட்டான். ஓ, உன் தங்கச்சி இல்லை இல்லை அவளும் சாப்பிட மாட்டா. உங்கள் வீட்டில்? வீட்டில் ஒன்றும் இல்லைம்மா, உன் தம்பி தங்கச்சி இருக்காங்களா? இல்லை, அவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. உங்கள் வீட்டில்? சாப்பிட மாட்டேன் தாத்தா. ஆனால் இந்த கம்பளி பூச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு அது தேவை. இப்போது உங்கள் அம்மா வயிற்றில் நீங்கள் இருக்கும் பொழுது, ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும் பொழுது 2 மடங்கு சாப்பிடுவாள்ல. ஏன்? தாய்க்கு வேணும், குழந்தை பாப்பாவுக்கு வேணும்ல. அதே மாதிரி தான் இந்த கம்பளி பூச்சிக்குள்ள ஒரு மாற்றம் வரப்போகுது. அதனால் அதுக்கு அந்த சாப்பாடெல்லாம் அதுக்கு தேவை. இந்த சாப்பிட தான் அதுக்குள்ளே ஏன்னா உள்ள ஒரு மாற்றம் உண்டாகுதுல்ல, அதே மாதிரி. அப்புறம் அங்கேருந்து 3வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் பியூப்பா. தமிழில் கூட்டுப்புழு. இப்போ அதுக்குள்ளே ஒரு கூடு கட்டிருச்சு. கூடு கட்டிட்டு உள்ளே தான் மாற்றங்கள் உண்டாகிக்கிட்டே போகுது. கடைசி ஸ்டேஜ் தான் என்ன? பட்டர்ஃப்ளை. அழகான பட்டர்ஃப்ளை உடைச்சிக்கிட்டு வெளியே வரும். பார்த்துருக்கியா? பார்த்தது இல்லை, நேரில் பார்த்தது இல்லை, ஆனால் புக்ஸில். இப்போ தான் நிறைய யூடியூப்லலாம் பார்க்கலாம்ல. ஆமாம் தாத்தா. இந்த டிஸ்கவரி சேனலில் எல்லாமே போடுறேன்னே. ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இப்போ எல்லாமே எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்கிறாங்க. அந்த கால் என்ன செய்யணும், அந்த பட்டாம்பூச்சி ஓடை அப்படி எட்டி உதைக்குமா. காலை வச்சுட்டு எட்டி உதைக்கும். எட்டி உடச்சி ஓடு கொஞ்சமாக உடையதில்லை, காற்று கொஞ்சமாக உள்ளே வரும். காற்று உள்ளே வரும்போது அது இப்படி மூச்சு விட எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை பிறக்கிறத பார்த்துருக்கியா? குழந்தை பிறந்தோடனே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா அது வரைக்கும் அவங்க அம்மா வயிற்றுல தானே இருக்குது. அப்போ அதுக்கு காற்று எங்கேருந்து வருது? அம்மா கிட்டேருந்து வருது. இந்த தொப்புள் கயிறு இருக்கு இல்லையா, அது மூலமாக தான் அதுக்கு எல்லாமே வருது. இப்போ தொப்புள் கயிறை வெட்டிட்டாங்க.
இப்போ இதுதான் மூச்சு விடணும்ல, தலைக்கீழே தொங்க விட்டுட்டு பேக் சைடில் அடிப்பாங்க. பார்த்துருக்கியா? பனிஷ்மெண்ட் இல்லைடா. அப்படி அடித்து அதை அழைச்சா மூச்சு விடும்ல. இப்போ அதோடைய அது மூச்சு விடணும், அதுக்கு அப்படி செவாப்பில்ல லைட்டு தான் போட்டு டமாட்டமாக நடிக்கிறது கிடையாது, லைட்டாக தட்டுறது. அப்போ தான் அது வந்து மூச்சு விட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இந்த பட்டர்ஃப்ளை. காற்று கொஞ்சமாக உள்ளே போக போக அது மூச்சு விட ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னும் அதிகமாக அந்த ஓடை உடச்சிக்கிட்டு அது அழகாக ஒரு பட்டாம்பூச்சியாக வெளியே வரும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து இந்த டீன்ஸ் ஏஜில் இருக்கீங்க. இந்த டீன்ஸ் ஏஜில் உலக காரியங்கள் உங்களுக்குள்ளே வருவதுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிரம்பணும். ஒரு வசனம் வாசிக்கலாமா? 2 தீமோத்தி. எல்லாரும் இங்கிலீஷ் பைபிளா? தமிழ் பைபிளே இல்லையா? ஓகே, 2 தீமோத்தி புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் ஒரு அருமையான தேவ வார்த்தை இப்படி சொல்லுது. 1வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. ஓகே, இப்போ யாரு குறித்து இந்த வசனம் சொல்லுது? அம்மா குறித்தும் பாட்டி இல்ல, யாருக்கிட்ட பவுல் இது எழுதுனது? பவுல் ஐயா யாருக்கு எழுதுறாரு? தீமோத்தேயு. ஸோ தீமோத்தேயு குறித்து என்ன சொல்றாரு? அவருக்கு வந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? அவங்க பாட்டி கிட்ட இருந்து அவங்க அம்மாக்கு, அம்மா கிட்ட இருந்து அவர். அப்புறம் கரெக்டாக சொல்கிறேன். ஆஹா, டீச்சருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. கரெக்டா? பதில் கரெக்டா? அப்போ அவங்க அம்மா பாட்டி அம்மா பேர் என்ன? பாட்டி பேர் லாய்ஸு. பாட்டி அம்மா பேர் லாய்ஸு. நம்ம வேணால் கொஞ்சம் மாற்றி மீனாட்சின்னு வச்சுக்கலாமா? மீனாட்சின்னு வச்சுக்குவோம். லாய்ஸ் நம்ம வாய்க்குள்ள நுழைய மாட்டதில்ல. பாட்டி அம்மா பேர் லாய்ஸு. மக பேர் என்ன? ஐனிகா. காமாட்சின்னு வச்சுக்குவோமா? ஓகே. ஸோ பாட்டிமா பேர் என்ன? மீனாட்சி. மக பேர் என்ன? காமாட்சி. ஓகே. ஸோ மீனாட்சி வந்து நல்ல பக்தியான கிறிஸ்டியனா, சும்மா சாதாரண கிறிஸ்டியனா? நல்ல பக்தியான கிறிஸ்டியன். ஸோ பக்தியான கிறிஸ்டியன் மீனாட்சிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்போ பக்தியான பாட்டியம்மா, இப்போ அவங்க அம்மா பொண்ணு தானே மீனாட்சி. காமாட்சி எப்படி வளர்த்தாங்க? அவங்க அம்மா மீனாட்சி எப்படி வளர்த்தாங்களோ, அல்லது மீனாட்சியே நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஆவில் வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லப்படலை, லோயிஸ்லேருந்து தானே ஆரம்பிக்குது. ஸோ அப்போ லோயிஸ் வந்து நல்ல பக்தியான ஒரு அம்மா. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதே நல்ல பக்தி வழியில் வளர்க்குறாங்க. ஸோ இப்போ லோயிஸ்க்கு வந்து 2 மடங்கு பக்தி வருது. லோயிஸ் யூனிஸ் பேர் என்ன? காமாட்சி. காமாட்சியும் அதை பெற்றுக்கொண்டு அவங்கள நல்லா வளர்றாங்க. இப்போ காமாட்சிக்கு எத்தனை மடங்கு விசுவாசம் இருக்கும்? ஏன்? ஒரு பங்கு எங்கேருந்து வருது? அம்மா கிட்ட இருந்து வந்து. இன்னொரு பங்கு இவங்க ஓன். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து எத்தனை பேருமா? 80 பேரா? அது டூ மச், அது விட்டுருவோம். உங்க கிளாஸ் எத்தனை பேர்? 52. 40 வச்சுக்கோ. 40 பேர்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகுவாங்க? 5 பேர். ரொம்ப மோசமாக ஃபெயில் ஆகுவாங்களா, சாதாரணமாக ஃபெயில் ஆகுவாங்க? மோசமாக ஃபெயில் ஆகுறவங்க இருக்காங்களா? ஒருத்தர். சரி, இப்போ இந்த ஒருத்தர் போய் டீச்சர் மேலே போய் கேசப்படலாமா? நான் ஃபெயில் ஆகிட்டானே. ஏன்னா இந்த டீச்சர் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் எப்படி எடுக்கிறான்? அதே டீச்சர் தானே. ஃபெயில் ஆகிறவன் 0 மார்க் எடுக்கிறவனும் அதே டீச்சர் தான். அப்போ டீச்சர் மோசம் எப்படி சொல்கிறது? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோம்னா அதே டீச்சர் தானே. அப்போ சுய முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம எப்படி படிக்கிறோம்? டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, நீ நல்லா படிச்சுன்னா மேலே எழும்பலாம். அதே மாதிரி தான் மீனாட்சி எவ்வளோ தான் புத்திமதி சொன்னாலும் காமாட்சி வந்து ஸ்டெப் எடுக்கலைன்னா வளர முடியுமா?
அப்போ மீனாட்சியோடைய விசுவாசம் காமாட்சியோடைய விசுவாசம் ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. 2 மடங்கு காமாட்சி இப்போ வளராங்க. இப்போ காமாட்சி கல்யாணம் பண்ணி காமாட்சிக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் என்ன? தீமோத்தி. அந்த பேரை மாத்தானா, அது நல்லதாக இருக்குதுன்னா தீமோத்தின்னு வச்சுக்குவோம். ஸோ தீமோத்தி வளரும் பொழுது இப்போ தீமோத்திக்கு எத்தனை மடங்கு விசுவாசம் வருது? 3 மடங்கு. எதனால? பாட்டியம்மா, அம்மா, தீமோத்தி 3 மடங்கு வளர்றாரு, விசுவாசத்தில் வளர்றாரு. வளர்ந்தனால தான் ரொம்ப பக்தி, சின்ன வயசுலேயே ரொம்ப பக்தியாக இருந்தனால தான் பவுல் ஐயாவோட போய் ஊழியத்தில் சேர்றாரு. இப்போ பவுல் இப்போ பார்க்கும் போதெல்லாம் ஒரு வேளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு ஒரு பையன் இருந்தால் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு அவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். சொந்த பையன் மாதிரி அவனை நேசிச்சார். யாரை? தீமோத்தேயு. அப்போ அவருக்கு நல்ல ஃபெய்த் இருந்ததுக்கு என்ன காரணம்? பாட்டியம்மா, அம்மா. ஸோ அவர் வளர்ந்தார் இல்லையா? அவர் வளர ஸ்டேஜ் பவுல் ஐயாட்ட ஃபஸ்ட்டு போய் சேரும் பொழுது உங்கள் வயசு. இப்போது பாட்டியம்மா விசுவாசம், அம்மா விசுவாசம், அப்புறம் தீமோத்தேயுடைய விசுவாசம். இப்போ 4வது ஒன்று வருது. யார்? 4வது ஒரு விசுவாசம் ஒன்று வருது. எங்கேருந்து வருது? யார் கூட போய் சேர்ந்தாரு? பவுல் ஐயா கிட்ட போய் சேர்றாருல. சேரும்போது பவுல் ஐயாவும் என்ன சொன்னால் அவரை ஷேப் பண்ணுறாரு. இப்போ நீங்களா வந்திருக்கீங்களா? நான் உங்களை ஷேப் பண்ணுறேன். இன்னும் ஒரு படி மேலே போகணும். அதான் பட்டாம்பூச்சி. நாளைக்கு நீங்கள் ஏசாமியுடைய ஏதேன் தோட்டத்தில் அழகிய பட்டாம்பூச்சிகளாக பறந்து திருவிங்க. அல்லேலூயா. ஓகே, நம்ம அடுத்த வாரமும் இதே டைமில் மீண்டும் கொடுவோம். பாய் கேர்ள்ஸ். பாய் தாத்தா.